இன்று 7ஆம் நாளான பரிசுத்த ஓய்வு நாளாகும். இன்று இயேசுவின் வாழ்க்கையும் சுற்றுப்புறமும் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு இந்த பூமிக்கு மாம்சத்தில் வந்தபோது மதத் தலைவர்களும் ஜனங்களும் அவரை தூஷிப்பதற்காக எதை பயன்படுத்தினர்? 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்தவைகளின் வாயிலாக பரலோக தந்தை அன்சாங்ஹோம் மற்றும் பரலோக தாய் புதிய எருசலேம் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் தமது பிள்ளைகளின் ரட்சிப்புக்காகவும் மனந்திரும்புதலுக்காகவும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை உணர்ந்து கொள்வோமாக. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பீடாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐசுவரியத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தின்படி யார் தேவனுடைய இரகசியமாக இருக்கிறார்? கிறிஸ்துவே அந்த இரகசியமாவார். கிறிஸ்துவையும் அவருடைய போதனைகளையும் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கொலோசையர் 2ஆம் அதிகாரம் விளக்குகிறது. அன்பர்களே, இரகசியமானது அநேகருக்கு வெளிப்படுத்தப்படுமா? இல்லை. எனவே அவரது முதல் வருகையில் தேவனுடைய இரகசியமான கிறிஸ்துவை உணர்ந்து கொள்வது அவ்வளவு சுலபமல்ல. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்போம். அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். பேதுரு இயேசுவை கிறிஸ்து என்று அடையாளம் கண்டு தனது விசுவாசத்தை வெளிப்படுத்தின போது இயேசு தான் கிறிஸ்து என்று யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். எனவே கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவர் என்ன செய்தார்? அவர் தனது அடையாளத்தை மறைத்து இரகசியமாக வந்தார். கிறிஸ்துவின் வாழ்க்கையும் சுற்றுப்புறமும் அனைவராலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. தேவன் இரகசியமாக வந்து மாம்சத்தை அணிந்து நம்மை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் வந்தார். இவை அனைத்திற்கும் பின்னால் நமது ரட்சிப்புக்கான தேவனுடைய மாபெரும் நோக்கம் இருந்தது. அவர் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமாக இருக்கும் பரலோக பாவிகளாகிய நாம் நமது பாவங்களே திரும்பி பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அப்படியானால் இயேசு யாராக இருக்கிறார்? வாருங்கள் ஏசாயா 9ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். யார் அவர்? நித்திய பீடா. இது பீடா என்று அழைக்கப்படும் யெகோவா தேவன் குமாரனாக வருவார் என்ற மிக முக்கியமான தீர்க்க தரிசனமாகும்.
7ஆம் வசனம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதைச் செய்யும். தேவன் ஒரு குமாரனாக வரும்போது தேவன் தம்முடைய பணியை செய்யும் இடத்தையும் கூட ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். நாம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு செல்வோம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்திலிருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையருகிலும் யோர்தான் நதியோரத்திலுமுள்ள புறஜாதியாருடைய அவர் எங்கே மகிமைப்படுத்துவார்? கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தைக் கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இயேசு கலிலேயாவில் தம்முடைய ஊழியத்தை செய்வதை பற்றிய விவரங்களும் கூட அவர் வருவதற்கு 700 வருடங்களுக்கு முன்பே தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டன. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவனுடைய இரகசியமாகிய கிறிஸ்துவை அறிவது மிகவும் முக்கியம் என்று தேவன் சொல்கிறார். இயேசு பேதுருவிடம், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு பதிலளித்தார். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தின்படி தேவனுடைய குமாரன் யார்? எனவே அவர் நீரே பீடாவாகிய தேவன் என்று அர்த்தப்படுத்தினார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். தேவன் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்குத் தருவேன். தாம் கிறிஸ்து என்று ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். இந்த பூமிக்கு வந்து தேவனான கிறிஸ்துவின் வாழ்க்கையானது உலக ஜனங்கள் கற்பனை செய்வது போல் பிரபலமாகவும் அல்லது மகிமையாகவும் வெளிப்படுத்தப்பட முடியாததற்கு இதுவே காரணமாகும். ஜனங்களுடைய பார்வையில் இந்த விஷயத்திலோ அல்லது அந்த விஷயத்திலோ தவறுகள் இருந்தன. இருப்பினும் அவர் யாராக இருக்கிறார்? அவரே வல்லமையுள்ள தேவனும் நித்திய பிதாவும் ஆவார். வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, இந்த பூமிக்கு வந்தபோது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை பார்ப்போம். நாம் ஒன்றாக லூக்கா 11ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 37ஆம் வசனத்தில் பரிசேயன் ஒருவன் இயேசுவை பகற்போஜனம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொண்டான். 37ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகற்போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தியிருந்தார். அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கைகழுவாமலிருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். இயேசு சாப்பிடுவதற்கு முன்பு தம் கைகளை கழுவவில்லை. அவர் வெறும் கைகளாலே உணவை சாப்பிட்டார். இதை பார்த்து பரிசேயர் மிகவும் அதிர்ச்சியடைந்தார். தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கக்கூடிய நிலையில் ஒருவர் இருந்தால் பரிசுத்தமாக தோன்ற முயற்சிப்பார். ஆனால் இயேசுவின் வாழ்க்கையானது முற்றிலும் எதிர்மாறாக இருந்தது. தேவனுடைய அடையாளத்தை அடையாளம் காண்பதை கடினமாக்கும் பல்வேறு கிரியைகளை தேவன் செய்தார். மேலும் அவருடைய மகிமையை முழுமையாக மறைத்தார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிப்போம். எப்படியெனில், யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன்.
இதுபோன்றுதான் அவர்கள் இயேசுவை விவரித்தார்கள். ஜனங்கள் அவரை போஜனப்பிரியனுமான மனுஷன் என்று விவரித்தனர். வேறு வார்த்தைகளில் சொன்னால், அவர் பேராசையுடனே தம் உணவை சாப்பிடுகிறார் என்று அர்த்தமாகும். இதோ போஜனப்பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். அந்நாட்களில் வரி வசூலிப்பவர்களும் பாவிகளும் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்டனர். சாதாரண ஜனங்களும் கூட அவர்களோடு பழகாதவர்களாக இருந்தாலும் இயேசு அவர்களை சிநேகிதர்களாக கருதினார். மிகவும் உன்னதமானவரும் பரிசுத்தமும் மகிமையும் நிறைந்த தேவன் ஏன் இந்த பூமிக்கு மாம்சத்தில் வந்து இதுபோன்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்? எனவேதான் கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவே தேவ ரகசியம் என்று எழுதப்பட்டுள்ளது. தாம்தான் கிறிஸ்து என்பதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்றும் இயேசு தம் சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். மெய்யாகவே தேவன் தம்முடைய மெய்யான ஜனங்களை கண்டுபிடித்து மனுகுலத்தின் பாவங்களை மீட்பதற்காக இதுபோன்ற வழியை தேர்ந்தெடுத்தார். தொடர்ந்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அந்நேரத்தில் பரிசேயர்களும் வேதபாரகர்களும் பரிசுத்தமாக இருப்பதைப் போல் காட்சியளித்தனர். ஆனால் இயேசு ஆயக்காரரையும் பாவிகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு போஜனம் பண்ணினார். அவர் மகிமை மிக்கவராக தோன்றவில்லை. இந்த சுவிசேஷத்தை எழுதியவரான லூக்கா இந்த காட்சியை பதிவு செய்துள்ளார். இயேசு இக்காலத்தில் இதுபோன்று தோன்றியிருந்தால் என்ன நடக்கும்? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திற்கு செல்வோம். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். அந்நாட்களில் மிகவும் இழிவாக கருதப்பட்டவர்களும் மிகவும் பின்தங்கிய ஜனங்களும் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் முதலாவதாக பிரவேசிப்பார்கள் என்று இயேசு சொன்னார். அன்பர்களே, இதை கற்பனை செய்து பாருங்கள். ஏன் கிறிஸ்து தேவனுடைய மகிமையை மறைத்து இதுபோன்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்? நாம் இந்த விஷயத்தை சிந்தித்துப் பார்க்கும்போது மனுகுலத்தின் ரட்சிப்புக்காகவே தேவன் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தார் என்ற தீர்மானத்திற்கு வர முடியும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருப்பது போலவே நமது மீறுதல்களே இதற்கான காரணமாகும். நாம் பரலோகத்தில் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் தேவன் இதுபோன்ற சூழ்நிலையை சந்தித்திருக்க மாட்டார். நம் சர்வ வல்லமையுள்ள தந்தையாகிய தேவன் ஏழ்மையானவர்களுக்கும் தாழ்ந்தவர்களுக்கும் பலவீனமானவர்களுக்கும் சிறியவர்களாக கருதப்பட்டவர்களுக்கும் கூட நம்பிக்கையை கொடுத்து பரலோகத்தை பற்றிய சத்தியத்திற்கு அவர்களை விழித்தெழ செய்தார். இருப்பினும் பரிசேயர்களும் வேதபாரகர்களும் தங்கள் தேவன் இந்த பூமிக்கு வந்தபோது அவரை நிராகரித்து பரியாசம் பண்ணி அவரை சிலுவையில் அறைந்தனர். அவர்கள் அவரை கல்லெறியும்படி கற்களை எடுத்து, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லுகிறாய் என்று சொல்லி அவருக்கு விரோதமாக கொடிய செயல்களை செய்தார்கள். தேவன் இந்த பூமிக்கு வானத்தின் மேகங்களின் மீதோ அல்லது பரலோக அக்கினி ரதங்களிலோ எண்ணற்ற தூதர்களோடு வந்திருந்தால் அவர்கள் இயேசுவை இதுபோன்று நடத்த துணிந்திருப்பார்களா? அவர் ஒரு தாழ்ந்த நிலையில் வந்ததால் ஜனங்கள் அவரை அடையாளம் காணாததால் இவ்வாறாக அவரை நடத்தினார்கள். பேதுரு அவரை அடையாளம் கண்டு கொண்டபோது அவர் பேதுருவிடம், நான் கிறிஸ்து என்று ஒருவரிடமும் சொல்ல வேண்டாம், ஏனென்றால் நான் இரகசியமாக வந்திருக்கிறேன் என்றார்.
2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். 살펴보겠습니다. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யார் அவர்? தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது இவ்வுலகத்தின் தேவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 그리스도는 누구라고요? 하나님의 형상이니라고 했는데 கிறிஸ்து 그리스도는 தேவனாவார். 하나님이십니다. ஏசாயா 9ஆம் அதிகாரத்தின்படி அவரே வல்லமையுள்ள தேவன். வேறு என்ன? நித்திய பிதா. அவர் கலிலேயாவை மகிமைப்படுத்தவும் மாபெரும் ஒளியை பிரகாசிக்கவும் வருவார் என்று ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது அல்லவா? 이와 같은 일을 하신다고 이사야 9장에 예언되어 있었지 않습니까? நாம் 6ஆம் வசனத்திற்கு செல்வோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். 우리 마음에 비추셨느니라고 했습니다. தேவன் இந்த பூமிக்கு தேவனாக இல்லாதது போல் வந்தாலும் தம்முடைய மெய்யான ஜனங்கள் என்ன செய்திட வேண்டும்? 행동도 그렇게 하신다 할지라도 நாம் அவரை அடையாளம் காண வேண்டும். 깨달아야 되겠죠. பரலோக பிள்ளைகளை இரட்சிப்பதற்காக பரலோக மகிமையை மறைத்துக்கொண்டு தேவன் இரகசியமாக மாம்சத்தில் வந்தார். 어떤 영광을 다 감추시고 비밀로 암행으로 이 땅에 하나님께서 오셨습니다. அந்நேரத்தில் தேவனை அடையாளம் கண்டு கொண்ட ஜனங்களும் இருந்தார்கள், அவரை விட்டு விலகி சென்ற ஜனங்களும் இருந்தார்கள். 5000 ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். ஆனால் யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. 어떻게 했다고요? அவருடைய சீஷரில் அநேகர் பின்வாங்கிப் போனார்கள். தேவன் இந்த பூமிக்கு வந்து தம்முடைய போதனைகளை கொடுத்து அற்புதங்களை செய்தாலும் கூட இயேசு அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் போனதால் அவர்கள் அவரை விட்டு விலகிப் போனார்கள். 이루어지지 않는다고 그냥 하루아침에 다 사라져 버리는 இவ்வகையான சூழ்நிலை சுவிசேஷத்தில் பலமுறை குறிப்பிடப்பட்டுள்ளது. 이렇게 열거가 되어 있습니다. இயேசுவின் காலத்தின் சுற்றுப்புறமும் அவர் வாழ்ந்த விதத்தையும் எழுதப்பட்டுள்ளது. 또 예수님께서 이 땅에 오셔서 걸어가셨던 그 삶이 어떠했는지 இருந்தாலும் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் அவருடைய போதனைகளை பின்பற்றி இறுதி வரை அவரோடு இருந்தார்கள். எனவேதான் இயேசு, உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா என்றார். 때문에 예수님께서 그래서 내가 너희들을 택하지 아니했더냐 말이죠. இயேசு களிகூர்ந்த காட்சியை நம்மால் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். இக்காலத்தில் இயேசு நமக்கு போதிக்க வந்தார் என்றால் நாம் ஆமேன் என்று சொல்லி அவரை 100% பின்பற்றுவோம் என்று நினைக்கலாம். ஆனால் விஷயம் அது அல்ல. 그렇지 않습니다. யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தை பார்ப்போம். 살펴보겠습니다. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் 물러가고 다시 그와 함께 அவர்கள் இனி என்ன செய்யவில்லை, அவருடனே கூட, அதாவது இயேசுவுடனே கூட நடவாமல் பின்வாங்கிப் போனார்கள். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் என்று இயேசு சொன்னபோது அதற்கு அவர்கள், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி அவரை விட்டு விலகி போனார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமிக்கு மாம்சத்தில் வந்து போதித்தாலுமே அநேக ஜனங்கள் பின்வாங்கிப் போனார்கள். 많은 사람들은 다 물러가고 떠나가 버렸습니다. 67ஆம் வசனம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இயேசுவை சரியாக அறிந்து கொண்டவர்கள் இறுதிவரை அவருடைய போதனைகளை பின்பற்றினார்கள். ஆனால் பின்பற்றாத சாதாரண ஜனங்களோ அவரை விட்டு விலகிப் போனார்கள். 다 물러가 버렸습니다. சாதாரண ஜனங்களுக்கு அவர் தேவன் என்று புரிந்து கொள்வது சுலபமானதல்ல என்று இது அர்த்தப்படுத்துகிறது அல்லவா? 쉽지 않았다는 의미 아니겠습니까? அவர் 5 அப்பம் மற்றும் 2 மீன்களைக் கொண்டு 5000 ஜனங்களுக்கு உணவளித்தார். இன்னும் 12 கூடைகள் மீதமிருந்தது. 보이셨는데도 불구하고 அவர்கள் அப்பத்தை புசித்தார்கள். ஆனால் அவர்கள் அவரை விட்டு விலகிப் போனார்கள். இது மெய்யாகவே வியக்க வைக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். 복음을 전파하시고 அவர் கிறிஸ்துவின் மீது சிறிதளவு விசுவாசம் கொண்ட உலகில் வாழ்ந்தார். 삶을 이 땅에서 살아가셨습니다. தொடர்ந்து யோவான் 10ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 말씀 한번 옮겨 봅시다. யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம்.
நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பீடாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்குக் காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என்மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இயேசு தேவனா இல்லையா? அவர் பாலகனாகவும் குமாரனாகவும் பிறந்தாலுமே அவரே வல்லமையுள்ள தேவனும் நித்திய பிதாவாகவும் இருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஆனாலும் அக்காலத்தின் சூழ்நிலைகளின்படி மனிதன் எப்படி தேவனாக இருக்க முடியும் என்று ஜனங்கள் கேட்டார்கள். அவர் இதுபோன்று நடத்தப்பட்டாலும் கூட அவர் நம்முடைய ரட்சிப்பின் மீது மட்டுமே கவனம் செலுத்தி தம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் வரை உலகத்தின் பாவங்களே சுமந்து புதிய உடன்படிக்கையின் பாதையில் நடந்தார். நாம் ஒருபோதும் தேவனுடைய கிருபையையும் அன்பையும் தியாகத்தையும் மறந்துவிடக்கூடாது. இருப்பினும் வெட்கமற்ற சில ஜனங்கள் அவரை கல்லெறிய முயற்சித்தனர். 6ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படியிருக்க நான் வானத்திலிருந்திறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தார் அல்லவா? யூதர்களால் வானத்திலிருந்து மனித ரூபத்தில் இறங்கி வந்த தேவனை அடையாளம் காண முடியவில்லை. அவர் மரியாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயின் சரீரத்தின் வாயிலாக இந்த பூமிக்கு வந்தார். இவனுடைய தகப்பன் யோசேப்புதானே? இவருடைய பெற்றோரை அறிந்திருக்கிறோமே. வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று எப்படி பொய் சொல்ல முடியும்? இந்த சூழ்நிலையில் அவர்கள் இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்க முடியுமா? அவர்கள் அவரை சிலுவையில் அறைவதற்காக முன்வந்தனர். இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக யூதர்கள் இதுபோன்று சொல்லும் அளவுக்கு உறுதியாக இருந்தனர். யோவான் 7ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பாதிப்பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்குப் போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அவருக்கு கல்வி அறிவு இல்லையே, ஆனாலும் அவர் கற்றவராக இருக்கிறாரே என்று எதிர்மறையான தொனியில் சொன்னார்கள். 41ஆம் வசனம். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர், கிறிஸ்து எங்கிருந்து? கிறிஸ்து ஒருபோதும் கலிலேயாவிலிருந்து வரமாட்டார் என்பதை நாங்கள் அறிவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் இயேசு கலிலேயாவிலிருந்தே வந்தார் அல்லவா? இவ்வாறாக அவர்கள் இயேசுவை தூஷித்தனர். யோவான் 1ஆம் அதிகாரத்தையும் பார்ப்போம். 43ஆம் வசனம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்குப் போக மனதாயிருந்து பிலிப்புவைக் கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பென்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலைக் கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரைக் கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக் கூடுமா என்றான். இயேசு சுவிசேஷம் பிரசங்கித்து நாசரேத் என்னும் இடமானது நற்பெயரைக் கொண்ட ஒரு இடம் அல்ல. நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக் கூடுமா? நாம் பார்க்கிறபடியே இயேசுவின் வாழ்க்கையும் சுற்றுப்புறமும் கிறிஸ்துவின் மகிமையை மறைத்தது. அப்படிப்பட்ட சூழலில் இயேசுவை மேசியா, தேவன் அல்லது கிறிஸ்து என்று யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை பார்ப்போம்.
மத்தேயு 11:2 அத்தருணத்தில் காவலிலிருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வரக்காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். இடரலடைதல் என்றால் விழுதல் என்று அர்த்தமாகும். இயேசு நிமித்தம் விசுவாசத்தில் விழாமல் இருக்கிறவர்கள் யாராக இருக்கிறார்கள்? அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். இயேசு தேவ ரகசியமாக வந்திருந்தாலும் கூட இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் பேதுருவும் சீஷர்களும் அவரை அடையாளம் கண்டு தங்கள் முழு இருதயத்தோடு அவரை சேவித்து அவருடைய போதனைகளை விடாமுயற்சியுடனே பிரசங்கித்தார்கள். ஆனாலும் மற்ற அனைவருடைய சூழ்நிலைகளைப் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 24 இயேசுவை விசுவாசித்தவர்களை நசரேயருடைய மதபேதம் என்று ஜனங்கள் குற்றம் சாட்டினார்கள். யூதர்கள் பண்டிகையின் போது ஒரு பாவியை விடுதலை செய்யும் வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். இயேசு கள்ளனாகிய பரபாசை விட நீதியும் கனிவும் கொண்டவராக இருப்பதால் ஜனங்கள் இயேசுவையே விடுவிக்கும்படி கேட்பார்கள் என்று பிலாத்து சிந்தித்தார். அவர் அவர்களிடம், இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும், இயேசுவையா பரபாசையா என்று கேட்டார். ஆனாலும் அனைவருமே பரபாசை விடுதலை செய்யுங்கள் என்றார்கள். அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டனர். இவைகளையெல்லாம் ஏவிவிட்டது யார்? அக்கால மதத் தலைவர்கள் இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஜனங்களை ஏவிவிட்டார்கள் அல்லவா? இயேசு சிலுவையை சுமந்தபோது ஜனங்கள் அவரை நிந்தித்தனர். போர்ச்சேவகர் அவருடைய வஸ்திரங்களுக்காக சீட்டு போட்டார்கள். சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் செய்தார்கள். மனுகுலம் காணும்படியாக தேவன் தமது மகிமையை வெளிப்படுத்தியிருந்தால் ஒருபோதும் இதுபோன்று நடந்திருக்காது. இருந்தாலும் அவர் தமது மகிமையை மறைத்துக் கொண்டார். இதற்கு மத்தியில் சில ஜனங்கள் அவருடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை மட்டுமே பார்த்து அவரை பின்பற்றினார்கள். அப்படிப்பட்ட மெய்யான தேவனுடைய ஜனங்களைத்தான் தேவன் தேடுகிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தந்தை தாயின் கிருபையை நினைவில் கொண்டு மனந்திரும்பும் வாழ்க்கையை வாழ்ந்து நம்மை ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்த தந்தைக்கும் தாய்க்கும் நன்றி செலுத்திட வேண்டும். ஆகையால் விண்ணப்பங்களின் ஜெபத்தைக் காட்டிலும் மனந்திரும்பும் ஜெபத்தில்தான் தேவன் அதிகம் மகிழ்ச்சியடைகிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். தயவு செய்து இதை செய்யுங்கள், தயவு செய்து அதை செய்யுங்கள். நிச்சயமாக இவை அனைத்துமே ஜெபங்களாகும். இது போன்ற கதாபாத்திரத்தை வகிக்க அவசியமில்லாத தேவன் நமக்காக இந்த பாதையில் நடந்தார். நாம் ஆழ்ந்த மனந்திரும்புதலுக்கும் வருத்தத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளோம். நம்முடைய பரலோக பெற்றோருக்கு முன்பாக பரலோகத்திலும் பூமியிலும் மீண்டும் ஒருமுறை பாவம் செய்து அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வேதனையை வழங்கினோம். மனந்திரும்புகிற இருதயங்களோடு நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அளவில்லாத அன்பையும் தியாகத்தையும் நினைவு கூற வேண்டும். இன்று பரிசுத்த ஆவியின் காலத்தில் தேவனுடைய சபையின் மீதான ஜனங்களுடைய பார்வையும் ஆரம்பகால சபையின் மீதான ஜனங்களின் பார்வையும் பார்த்தோமானால் அதில் எந்த வேறுபாடும் இல்லை. அது மட்டுமல்லாமல் அந்நாட்களில் இயேசுவின் மீதான ஜனங்களின் பார்வையும் இக்காலத்தில் கிறிஸ்து அன்சாங்ஹோங் மற்றும் புதிய எருசலேம் பரலோக தாய் மீதான ஜனங்களின் பார்வையும் ஒன்று போலவே இருக்கின்றது. ஏசாயா 60 எழுதப்பட்டுள்ளபடி அது போன்ற நாளை எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது? உன் துக்க நாட்கள். துக்க நாட்கள் என்னாகும்? துக்க நாட்கள் முடிந்து போம். துக்க நாட்கள் முடிவடையும் போது பிள்ளைகள் பரலோகம் செல்வார்கள் என்ற வார்த்தைகளை பார்ப்போம்.
하늘나라로 돌아갈 수 있다는 말씀 한 번만 더 찾아봅시다. ஏசாயா 60ஆம் அதிகாரம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்ப்போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள். உன் துக்க நாட்களுக்கு என்னாகும்? உன் என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது? ஏசாயா 60ஆம் அதிகாரம் எருசலேமின் எதிர்கால மகிமையை விவரிப்பதால் உன் துக்க நாட்கள் என்பது எருசலேம் அனுபவிக்க வேண்டிய துக்க நாட்களை குறிக்கிறது. உன் துக்க நாட்கள், அவைகளுக்கு என்ன நடக்கும்? முடிந்து போகும். அதுவரை எருசலேமை விசுவாசிக்காதவர்களும், அவரை சந்தேகிப்பவர்களும், அவரை காட்டிக் கொடுப்பவர்களும், அவரை தடை செய்கிறவர்களும் இருப்பார்கள். பரிசுத்த ஆவியின் காலத்தின் சுற்றுப்புறத்திற்கும் குமாரனின் காலத்தின் சுற்றுப்புறத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தியிருந்தால் பரலோகத் தந்தை மற்றும் பரலோகத் தாய்க்கு முன்பாக ஒருவரும் தங்கள் தலையை உயர்த்த துணிய மாட்டார்கள். யாருக்காக எருசலேம் துக்க நாட்களை சகித்துக் கொள்கிறார்? தன் பிள்ளைகளினால் உண்டாக்கப்பட்ட துக்க நாட்கள் முடியும் வரை எருசலேம் இவ்வகையான சூழலில் இருப்பார். 14ஆம் வசனத்துக்கும் செல்வோம். 60ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து, உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து, உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். இங்கே உன்னை ஒடுக்கினவர்கள் என்றால் யாரை குறிக்கிறது? எருசலேமை வேதனைப்படுத்துபவர்களை குறிக்கிறது. அவர்கள் அவருக்கு வலியையும் துன்பத்தையும் வேதனையையும் ஏற்படுத்துவார்கள். அந்த தருணங்களையெல்லாம் சகித்துக் கொண்டு இந்த விலையேறப் பெற்ற நேரத்தை இரட்சிப்பிற்காக தன் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இதுபோன்றுதான் நமக்கு மனந்திரும்புவதற்கான நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தந்தையின் முதல் வருகைக்கும் 2ஆம் வருகையின் சூழ்நிலைகளுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை. மீண்டும் 14ஆம் வசனத்தை படிப்போம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து, இந்த மகிமையான நாள் வரும். உன்னை அசட்டை பண்ணின யாவரும். தேவன் அசட்டை பண்ணப்பட்டு, நித்திக்கப்பட்டு, பரியாசம் பண்ணப்பட்டார். அவர் தேவன் என்றால் ஏன் அவர் சிறுமைப்படுத்தப்படுகிறார் என்று சிலர் சிந்திக்கக்கூடும். அவர் வல்லமையுள்ள தேவனாகிய நித்திய பீடாவாக இருந்தாலும் கூட அவர் சிலுவையில் அறையப்பட்டு தமது இரத்தத்தை சிந்தினார். பரலோகத்தில் நாம் செய்த பாவங்கள்தான் இதற்கு காரணம் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி விளக்குகிறார். எருசலேமும் கூட அதே போன்றுதான். அவர் சிறுமைப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டார். இருந்தாலும் அவர்கள் அவரது காலடியில் பணிந்து இஸ்ரவேலின் பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்வார்கள். வேதாகமம் இவ்வாறாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. வேதாகம வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதால் இந்த சூழ்நிலை தவிர்க்க முடியாதது என்றும் இயேசுவும் சொன்னார். ஆகையால் தேவன் நமக்காக இந்த அனைத்து துன்பங்களையும் அவதூறுகளையும் சகித்துக் கொள்கிறார்கள். பரலோகத் தந்தை மற்றும் பரலோகத் தாயின் அன்பிற்காக நாம் மகிமை செலுத்திட வேண்டும். அவர்களின் தியாகத்திற்கு நாம் ஒருபோதும் துரோகம் செய்யக்கூடாது. தந்தையும் தாயும் தான் நம்மை இதுபோன்ற சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்த தேவனாவார். இறுதி வரை நமது விசுவாசத்தை இழந்துவிடாமல் சீக்கிரமாக நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு திரும்புவோம் என்ற நம்பிக்கையுடனே இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி.